அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நம்மளுடைய பிரியாணி மேன். ஏற்கனவே அவர் கைது செஞ்சு 3ஆம் தேதி அவரை நிபந்தனை ஜாமீனில் வெளியில் விட்டுருந்தாங்க. மறுபடியும் இன்னொரு வழக்கு போட்டு திருப்பியும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவரை. மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் கேட்க தோணுது. போன முறை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதே நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா செம்மொழி பூங்காவை பற்றி தவறாக பேசிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு லேடி எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, நான் அந்த பார்க்குக்கு நான் தினமும் வாக்கிங் போகிறேன், பிரியாணி மேன் அப்படிங்கிற அந்த நபர் பேசினது என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு அந்த பெண் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அதன் மீது ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரியாணி மேனை அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. இதுலேயே நமக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இல்லையா? என்னென்ன கொஸ்டின்லாம் இருந்துச்சு? பிரியாணி மேனை செம்மொழி பூங்காவை பற்றி தவறாக பேசுனதுக்காகத்தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த வீடியோ இன்னமும் சமூக வலைதளங்களில் இருக்குது. ஆனால் பிரியாணி மேன் இர்ஃபான் வியூஸை பற்றியும் டெய்லர் அக்காவை பற்றியும் பேசின வீடியோஸ் மட்டும் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இவங்க 3 பேருக்குள்ள நடந்த சண்டைக்கு பிறகு தான் இந்த செம்மொழி பூங்கா பற்றி அவர் பேசுனது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கிளப்புறாங்க. பிரியாணி மேன் செம்மொழி பூங்காவை பற்றி மட்டுமே பேசலை, அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பார்க்கை பற்றி பேசியிருக்கிறார். அண்ணா டவர் பார்க் பற்றியும் அதுக்கப்புறமா மாதவரத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொட்டானிக்கல் பார்க்கை பற்றியுமே பேசியிருக்கிறாங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி ஓகே அந்த பெண்மணியுடைய மனது பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதன் கீழே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு இதில் என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, பிரியாணி மேன் என்ன பேசினார், செம்மொழி பார்க்கை பற்றி அப்படி என்ன பேசினார் அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே சிலர் காதலர்கள் அப்படிங்கிற பேரில் இந்த பார்க்குக்கு பண்ணக்கூடிய அசிங்கங்களை பற்றி பேசியிருக்காரு. பார்க்கை பற்றி எந்த விதமான கமெண்ட்டும் கிடையாது. பார்க்கில் இந்த மாதிரிலாம் நடக்குது, இதை முறைப்படுத்தணும், இது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்குலாம் அவங்களுடைய கண்களுக்கு போகணும், பார்க்கை சுற்றி வெறும் காண்டம்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே இருக்குது, நிறைய குடிக்கிறாங்க, இப்படி சமூகத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்கே பார்க்கில் நடக்குது. இது வாட்ச்மேனும் கவனிக்கிறது இல்லை, யாருமே இதை பற்றி கண்டுக்கிறது இல்லை, அவங்க பாட்டு வராங்க அவங்க பாட்டு போகிறாங்க, இப்படி தான் அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசுனது எல்லாமே அந்த பார்க்கில் நடக்குதா இல்லையான்னு கேட்டால் நடக்குது. இதை விட மோசமாகவே நடக்குது. அங்கே மட்டும் நடக்கல, அண்ணா பார்க்லையும் நடக்குது, இந்த மாதவரம் பார்க்லையும் நடக்குது, எங்கெல்லாம் பார்க் இருக்கோ எல்லா பார்க்லையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதில் இப்போ நான் அந்த பார்க்குக்கு நான் போகிறேன், நான் ஒரு காமன் பீப்புள், நான் போகிறேன் அப்படின்னா என்னை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கும் தெரியுமா? பிரியாணி மேன் இந்த பார்க்கை பற்றி பேசுனது என்னை பாதிக்காது, அங்கே நடக்கக்கூடிய அந்த அசிங்கங்கள் தான் என்னை பாதிக்கும். நம்மளால் போக முடியாது, நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும், நமக்கு என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, நம்ம வயசு பசங்க நமக்கு அது இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட கண்டிப்பாக எல்டர் பீப்புளுக்கு இதை பார்க்கும்போது என்னவா இருக்கும், என்னடா கருமம் அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபேமிலியாக வராங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க முடியாது, குழந்தைகளுக்கு இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் வருத்தம் அளிக்குமே தவிர்த்து பிரியாணி மேன் அந்த பார்க்கை பற்றி பேசுனது எப்படி ஒரு காமன் பீப்புளுக்கு வருத்தம் அளிக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலாக பிரியாணி மேன் பேசுனதுனால யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லவ்வர்ஸ்க்கு தான். அவங்களால ஃப்ரீயாக அங்கே அவங்க நினச்ச எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு தான் அது என்னவா இருக்கும், பிரச்சனையாக இருக்குமே தவிர்த்து ஒரு காமன் பீப்புளுக்கு இது எப்படி பிரச்சனையாக மாறிச்சு என்ன கேட்டால், ஆக்சுவலாக அந்த லேடி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, பிரியாணி மேன் அப்படின்ற இந்த யூடியூபர் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி இந்த பார்க்கில் ஏகப்பட்ட அசிங்கங்கள் நடக்குது, இதை தயவுசெய்து ஏதாச்சும் முறைப்படுத்துங்க, காவலர்களை போடுங்க, செக்யூரிட்டி கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது, எங்களால் இந்த பார்க்கில் ஒரு வாக்கிங் கூட போக முடியல, அந்தளவுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்றது தான் அவங்க கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கணும். பிரியாணி மேன் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த காதலர்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஏன்னா பிரியாணி மேன் பேசுனது டைரெக்டாக அவங்கள தான் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி எங்களுடைய புனிதமான இந்த காதலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடைய ஃப்யூச்சரை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதை இவர் கொச்சையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2K கிட்ஸோ இல்லை 90s கிட்ஸோ இல்லை 80s கிட்ஸோ அங்கே அந்த அசிங்கங்களை பண்ணக்கூடிய அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே தவிர்த்து மாற்றி ஏதோ ஒரு பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. போனார் 3ஆம் தேதி அவர் ரிலீஸ் ஆனதே யாருக்குமே தெரில. ஆனால் 3ஆம் தேதி அவரை நிபந்தனை ஜாமீனில் வெளியில் விட்டுருக்குறாங்க. மீண்டும் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரியாணி மேன். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மதத்தை பற்றி ஏதோ தவறாக பேசிட்டாரு, அவருடைய இன்ஸ்டாவில் ஏதோ தவறாக கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசியிருக்கிறாரு, அதை குறித்து யாரோ ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு, அதனால் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வருது. இன்னும் பலரும் பிரியாணி மேன் மேலே கேஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு விஷயமா இனிமேல் விசாரணைக்கு வரும் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ பிரியாணி மேனை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியுது. இத்தனை நாட்களாக இது இல்லை, சடனாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா
பின்னாடி ஏதோ வந்து வேலை நடக்குது அப்படின்றத நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஒருத்தன் சோஷியல் மீடியாவில் ஆபாசமாக பேசுனதுக்கே வந்து இவ்வளவு நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் இதே சோஷியல் மீடியாவில் எத்தனையோ பேர் ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி மேனை விடவும் மோசமாக. இப்போ பிரியாணி மேனுக்கு நம்ம வந்து முட்டு கொடுக்கல. ஒய் ஒன்லி பிரியாணி மேன் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஒய் ஒன்லி டிடிஎஃப் வாசன் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. சரி, ஆபாசமாக பேசுறது ஓகே, ஆபாசமாக பேசுறதே தப்பு, அதுக்கு நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணும், நம்ம எடுக்கிறோம். இன்னும் சில சேனல்கள் வந்து ஆபாசமான செயல்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெண்களை ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஓ, நீங்க 2 பேருமா? தங்கச்சி மாதிரியா? அந்த அன்பான குடும்பத்துல நானும் வந்து இறந்துக்கலாமா? பேர் என்ன? என் பேரா அரோரா ஹஸ்பண்ட். அரோரா ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இல்லையா? குரு 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 எதுக்கு சரிப்பட்டது? ஓகே ஓகே, ஐ லவ் யூ. எனக்கு உங்க பிடிச்சிருக்குங்க. நீங்க வேணுங்க, நீங்க வேணுங்க, எனக்கு நீங்க வேணுங்க. நீங்க எங்க போயிட்டாங்க? அதுதான் எனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தானே வந்து அவன் ப்ரோபோஸ் பண்ணான். ஏய் தெரியல, சும்மா ஃபன் பண்றான்னு நினைச்சேன். ஃபன் பண்றானா? ஏய் சீரியஸா? நீ எதுக்கு தொட்டு பேசுற? பிரியாணி மேன் எந்த பார்க்கை பற்றி தப்பாக பேசினாரு அப்படின்னு வந்து அவர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு பார்க்கில் உட்காந்து தான் இந்த தற்குறி இந்த அசிங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இதுக்கு பேர் என்ன? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோவை 360 அப்படின்ற சேனல் இது முதல் முறை கிடையாது. இந்த மாதிரி பல வீடியோஸ் இருக்குது. இதை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பப்ளிக் பிளேஸில் ஒரு பொண்ணை வந்து முத்தம் கொடுக்குறான், ஹராஸ்மெண்ட் பண்ணுறான், பாலியல் ரீதியான ஒரு தீண்டல், அது ஆபாசம், அசிங்கம். இதுக்கு என்ன வார்த்தை வேணாலும் போடலாம். ஏன் இவங்க மேலே யாருமே வந்து கேஸ் கொடுக்கல? யாருமே இவங்களை பற்றி இவங்க மேலே வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஏற்கனவே இவங்க மேலேயும் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க சேனல் ஏன் முடக்கப்படலை? ஏன் அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுக்கப்படலை? இதே பர்சன், இதே இந்த ஆளே வந்து நிறைய பொண்ணுங்க கிட்ட வந்து தவறாக நடந்திருக்க வீடியோ அவங்க சேனல்லே இருக்குது. இது வந்து பேசி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க, இது வந்து ஸ்கிரிப்டு, காசு கொடுத்து பண்ணுறாங்க, என்ன இலவாக இருக்கட்டும். சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி போடுறது ஆபாசம் தானே, பேசுகிறதே ஆபாசம். அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து எதிர்பாராத நேரத்தில் அந்த பொண்ணுக்கு முத்தத்தை கொடுத்துட்டு ஓடுறதுக்கு பேர் என்ன? பப்ளிக்காக ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறதுக்கு பேர் என்ன? அது ஆபாசம் இல்லையா? அது தப்பு கிடையாதா? அது ஹராஸ்மெண்ட் கிடையாதா? பாலியல் ரீதியான தீண்டல் கிடையாதா? ஸோ இப்படி நிறையா இருக்குல்ல. ஏன் இதிலலாம் யாருமே கவனம் செலுத்தலை? ஏன் இதை பற்றிலாம் யாருமே பேசலை? வலிமை இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டம், வலிமை இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம்ன்ற மாதிரி தான் இருக்குமா? சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமம் தானே. இப்போ பிரியாணி மேனை பற்றி நம்ம பேசுறதுனால நம்ம மேலேயும் வழக்கு வருமா அப்படின்ற ஒரு பயத்திலே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சேனல் வந்து சின்ன சேனல். இந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு வந்து யாருக்கும் போய் சேர போகிறது கிடையாது. ஒருவேளை நம்மளும் வந்து கொஞ்சம் பாப்புலரான பர்சனாக இருக்கும் அப்படின்னா இதை பற்றி பேசும்போது என்ன ஆகும்? பலருடைய கவனங்களுக்கு போகும், நமக்கும் அதே தான் பிரச்சனை வரும். இதே மாதிரி பயந்து பெரிய பெரிய சேனல்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் செய்வது தப்பு அப்படின்னா யாரெல்லாம் அந்த தப்பை செய்கிறாங்களோ எல்லாருக்கும் அதுக்கான ஒரு வார்னிங் கொடுக்கப்படணும் இல்லையா? ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்கள வந்து தூக்குறது, இதுதான் சந்தேகத்தை எழுப்புது எல்லாருக்கும். இப்போ தயாளு அவர்களை பற்றி பேசுனதுனாலே ஒரு குற்றமா? அதுக்காக இந்த நடவடிக்கையா? இர்ஃபானை பற்றி பேசுனதுனாலே ஒரு குற்றமா? இர்ஃபான் வந்து இது வரைக்கும் அவர் பண்ண அந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு பொது மன்னிப்பு கேட்கல, ஒரு கில்ட்டினஸ்ஸே உடம்புக்குள்ளே இல்லாமல் கேஷுவலாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. சன் நியூஸில் இந்த நியூஸை நான் பார்க்குறேங்க. சன் நியூஸ் எவ்வளோ பெரிய சேனல், சன் நியூஸில் கூட தயாலு டிசைன்ஸ்னு சொல்லாமல் டெய்லர் அக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது இது? எல்லாரும் வந்து ஒருத்தவங்களை வந்து ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த பேர் அவங்களுக்கு வச்சு சன் நியூஸ் வரைக்குமா? ஏன் தயாலு டிசைன்ஸ்னு சொன்னால் யாருக்குமே தெரியாதா? அவங்க அக்காவா எல்லாருக்கும்? ஸோ இப்படி வந்து சட்டம் என்பது சமமாக இருக்கணும், ஆனால் யாருக்குமே அந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பிரியாணி மேனும் வீடியோ போட்டிருந்தாரு. திருப்பியும் வந்து அதுதான் ஹென்ஸ் ப்ரூவ்டு மாதிரி இருக்குது. இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் வந்து பிரியாணி மேன் மேலே நிறைய பேர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்கெட்சு தான். ஏன்னா ரிலீஸ் ஆன பிறகு திருப்பி ஒரு கேஸ் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது சம்திங் அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் தான் நடக்குது. இனிமேல் இந்த மாதிரி யாரை பற்றியும் பேசக்கூடாது. அதாவது யாரை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன், யாரை பற்றிலாம் பேசக்கூடாதோ அவங்கள பற்றி பேசணும்னு நினச்சாலே பயம் வரணுன்ற அளவுக்கு தான் இப்போ இது தொடர்ச்சியாக நடக்கும்.
திருப்பி அவர் ரிலீஸ் ஆவார், திருப்பி வேறு எதனா ஒரு விஷயத்தில் வழக்கு போடுவாங்க, கைது பண்ணுவாங்க, திருப்பி ரிலீஸ் ஆவார், மறுபடியும் எதனா ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கலாம். எடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து அதுக்கான கேஸ் என்பது நிச்சயமாக போடப்படும். அடக்கணும்னு நினச்சிட்டாங்க, ஒடுக்கணும்னு நினச்சிட்டாங்க, அது தரமாக நடக்கும். அது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்குதா, இல்லை வசதி இருக்கிறவனுக்கு ஒன்று, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவனுக்கு ஒன்று, அரசியல் பலம் இருக்கிறவனுக்கு ஒன்று, இது எதுவுமே இல்லாதவர்களுக்கு இன்னொன்று இருக்கா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பேசுகிறதே ஆபாசம் அப்படின்னா பொது வழியில் ஆபாசமாக ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, கேட்டால் அதுக்கு பேர் பிராங்க்னு சொல்கிறது, இதற்கு பெயர் என்ன? இதற்கான தண்டனைகள் கிடையாதா அப்படின்றதையும், ஏன் இதை பார்த்து யாரும் கெட்டு போக மாட்டாங்களா? இதை பார்க்குற பசங்க யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? குழந்தைகள் இதை பார்க்க மாட்டாங்களா? நிச்சயமாக இதுவுமே சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்கேடான ஒரு விஷயம் தானே. ஏன் இதெல்லாம் வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க? என்ன காரணமாக இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கோவை 360 சேனலை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை கமெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இவர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ வந்து நம்மளோட சேனலில் நம்ம போடுவோம். ஸோ உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.